ஓம் சக்தி. துன்பமற்ற ஏகாந்தமான மன அமைதியடைய வழிமுறைகள் என்ன? தாங்கள் விரும்புகிற மன அமைதி வேண்டும் என்று விரும்பிய பெரியவர்கள் பலரும் சமுதாயத்தில் ஒட்டியிருந்தால் அது கிடைக்காது என தெரிந்து கொண்டு காடுகளை நோக்கி சென்று வாழ்க்கை நடத்தினார்கள். இப்போது அது சாத்தியமில்லை. அதனால் தாமரை இலை தண்ணீர் போலவும் புளியம்பழமும் ஓடும் போலவும் ஒட்டியும் ஒட்டாமலும் வாழ்வதற்கு நம்மை நாமே பழக்கிக் கொள்ள வேண்டும். எதனால் நமக்கு பிரச்சனைகள் சங்கடங்கள் வருமோ அது அதிலிருந்து கழற்றி கொள்ள வேண்டும். நாவல்கள், சினிமா செய்திகள், அரசியல் செய்திகள் படித்து மனதினை அலட்டிக் கொள்ளாதீர்கள். உலக நடைமுறைகளை வேடிக்கை பார்க்க கற்றுக்கொள்ளுங்கள். கூடுமான வரையில் தனிமையில் இனிமை காண முயலுங்கள். ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றங்களில் ஏதேனும் ஒன்றில் தொடர்பு வைத்துக்கொண்டு வழிபாட்டில் ருசியுடையதாக உங்கள் மனதை வைத்து கொள்ளுங்கள். தொண்டுகள் செய்து மனதை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நெற்றி வியர்வை நிலத்தில் விழுமளவு தொண்டு செய்து அதனால் கிடைக்கின்ற ஆத்ம திருப்தியை உணருங்கள். மற்றவர்கள் பாராட்டு, கேலி இவற்றை அசட்டை செய்யுங்கள். மன்றங்கள் சிலவற்றிலும் அரசியல் பண்ணுகிறவர்கள் இருப்பார்கள். அவர்களை சட்டை பண்ணாதீர்கள். இவர்கள் தாமும் முன்னேற மாட்டார்கள், மற்றவர்களையும் முன்னேறி வர விட மாட்டார்கள். என்ன செய்வது? இவர்களும் அம்மாவின் பிள்ளைகள்தான். இத்தகையவர்களின் போக்கினால் உங்கள் மனம் தடமாறக்கூடாது. நமக்கு அன்னையின் திருவருளும் அம்மாவின் குருவருளும் தான் முக்கியம். அவற்றில் குறியாக இருங்கள். பக்தி, தியானம், தொண்டு, தர்மம் என்ற 4 தான் உங்கள் கேள்விக்கு பதிலாகும். இவற்றை வளர்த்து கொள்ளுங்கள். ஓம் சக்தி.